எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாபி சாபி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் பேங்க் ஆஃப் பரோடா. இவங்க பினான்சியல்ஸ் அப்படிங்கிற செக்டர் கீழே வருவாங்க. இவங்க எப்பவும் போல மற்ற பேங்க்ஸ் மாதிரி தான் இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணலாம், லோன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்களும் பண்றாங்க. இவங்க 1908ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்க கடந்த 3 வருஷமா தொடர்ந்து டிவிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இது. தென் இவங்களுடைய ஃபேர் வேல்யூ பாத்தீங்கன்னா ₹283. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ₹296. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ₹297 வரைக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு குட் பர்ஃபார்மன்ஸ். டிவிடன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். டிவிடன்ஸ் பாத்தீங்கன்னா ₹7.60 ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்னைக்கு கொடுக்கறதா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த டிவிடெண்ட் ஹிஸ்டரியில பார்த்தாலும் ₹5.50, ₹2.85 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஆவரேஜா பார்த்தா கூட ஒரு ₹2 வருது. ஓகே, இவங்களுடைய டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் வந்து 1019.6 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசட்ல 6.2% தான். அடுத்ததா அசோக் லேலண்ட் லிமிடெட். இவங்க இண்டஸ்ட்ரியல்ஸ் அப்படின்ற செக்டாரு கீழே வருவாங்க. 1948ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்க வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இவங்க டிவிடன்ஸ் வந்து கடந்த 4 வருஷமா இவங்களுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபேர் வேல்யூ ₹196. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ₹235. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ₹258 வரைக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டின்னு பார்த்தாலும் லோவா தான் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் லெவல்லையும் கிரேட் பர்ஃபார்மன்ஸ். டிவிடன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். 2024க்கு எந்த அப்டேட்டும் இல்லை. ஆனா அப்கமிங் 2024க்கு எந்த அப்டேட்டும் இல்லை. அதுக்கு முன்னாடி 2024லயே ₹4.95 2023ல எல்லாம் பார்த்தோம்னா ₹2.60 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் பார்த்தோம்னா ஸ்டாண்டர்டா இல்லை. இயர் அது கொஞ்சம் ஃபிளக்சுவேட் ஆகிதான் இருக்கு. பட் ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு ₹1 to ₹2 வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க எப்பவுமே. ஓகே, இப்போ இவங்களுடைய டெட் பத்தி பார்த்துருவோம். டோட்டல் டெட் பார்த்தோம்னா 408 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசட்ல 60.3%. மூணாவதா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இவங்க யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கிற செக்டர் கீழே வருவாங்க. இவங்க 1992ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஹைலைட்ஸ் பார்த்தோம்னா கடந்த 17 வருஷமா தொடர்ந்து டிவிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்காங்க. இவங்களோட இண்டஸ்ட்ரியில எலக்ட்ரிக் யூட்டிலிட்டிஸ் இண்டஸ்ட்ரியில முன்னணியில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இவங்க. ஃபேர் வேல்யூ பார்த்தோம்னா ₹258 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது ₹338. இவங்களோட இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் பத்தி பார்த்தோம்னா ₹316 வரைக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்சர்டனிட்டின்னு பார்த்தா மீடியமா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் லெவல்லையும் குட் பர்ஃபார்மன்ஸ். டிவிடன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். 2024 அதாவது அப்கமிங் டிவிடன்ஸ் பத்தி எந்த அப்டேட்டும் இல்லை. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி 2024லயே ₹4.50, அதுக்கு முன்னாடி ₹4, அதுக்கு முன்னாடி ₹3.50 ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. லாஸ்ட் 17 இயர்ஸா கொடுக்கறதாவும் ஹைலைட்ஸ்ல இருந்திருக்கு. ஓகே, இவங்களுடைய டெட் பத்தி பார்ப்போம். இவங்க கிட்ட டெட் எதுவுமே இல்ல இருக்குன்னா இங்க ஹிஸ்டரி இல்ல. ஓகே, சாரி, இவங்களுக்கு டெட் இருக்கு. 1270.8 பில்லியன். அது வந்து அவங்களுடைய மொத்த அசட்ல 50.7% தான். நாலாவது கெயில் லிமிடெட். இவங்க வந்து யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கிற செக்டர் கீழே வராங்க. இவங்க 1984ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்களும் தொடர்ந்து 25 வருஷமா டிவிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்காங்க. ஃபேர் வேல்யூ பாத்தீங்கன்னா ₹208. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது ₹230. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ₹390 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டின்னு பார்த்தோம்னா மீடியம். பர்ஃபார்மன்ஸ் லெவல்லையும் குட் பர்ஃபார்மன்ஸ். டிவிடன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அப்கமிங் டிவிடன்ஸ் பத்தி எந்த அப்டேட்டும் இல்ல. 2024ல ஏற்கனவே ₹5.50, 2003ல ₹4 இந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட் அவங்க டிவிடன்ஸா கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இவங்களுடைய டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் பார்த்தோம்னா ₹217.9 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசட்ல 17.5% தான்.
5வதா என்டிபிசி லிமிடெட். இவங்க யூட்டிலிட்டீஸ் அப்படிங்கிற செக்டார் கீழ வராங்க. இவங்களுமே கடந்த 3 வருஷமா டிவிடெண்ட்ஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணி குடுத்துட்டே இருக்காங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ ரூ. 323. இவங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்க அமௌண்ட் ரூ. 393. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி ரூ. 383 வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டி பார்த்தாலும் மீடியம். பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ல குட் பெர்ஃபார்மன்ஸ். டிவிடெண்ட்ஸ் எவ்வளவு குடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா, அப்கமிங் டிவிடெண்ட்ஸ்க்கு எந்த அப்டேட்டும் இல்ல. ஆனா 2024லயே ரூ. 2.25, 23ல ரூ. 2.25, அதுக்கு முன்னாடி ரூ. 3, அதுக்கு முன்னாடி ரூ. 4.25 ஒரு ஆவரேஜா 3 to 5 rupeesக்குள்ளேயே வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய டெட் பத்தி பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் டெட் பார்த்தோம்னா 2371.3 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசட்ல 49.4%, கிட்டத்தட்ட 50% வருது. அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு 5 ஸ்டாக் பார்த்திருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு டெய்லி ஏதாவது ஸ்டாக்கோடைய அப்டேட் வேணும் அப்படின்னா, இல்ல வேற ஏதாவது ஸ்டாக்கோடைய டீடைல்ஸ் இன்னும் டீப்பரா உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு நாங்க கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.